ஹே குட்டீஸ், ரொம்பவே வித்தியாசமா கற்பனை பண்ற பூனையை நீங்க பார்த்திருக்கீங்களா? சரி, ஒரு சின்ன அழகான கிராமத்துல வாழ்ந்த பூச்சாண்டிங்க ஒரு குறும்புக்கார பூனையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். பூச்சாண்டி ஒரு சாதாரண வீட்டு பூனை கிடையாது, இல்லவே இல்லை. தான் ஒரு பயங்கரமான கோடு போட்ட புலின்னு ரொம்பவே நம்புச்சு. ஒவ்வொரு காலையிலும் பூச்சாண்டி தன்னோட முடிய உப்ப வச்சுக்கிட்டு கிராமத்துல நடந்து போய் கஜிக்கும். ஒரு வேடிக்கையான கஜ்ஜனை சத்தம், சரியாக ஒரு புலி மாதிரி. அது பூந்தொட்டிகளுக்கு பின்னாடி இருந்து குதிச்சு கோழிகளை தன்னோட புலி பாய்ச்சலால பயமுறுத்திச்சு. ஏன், தன்னோட வாளை ஒரு தந்திரமான காட்டு பாம்புன்னு நினைச்சு துடுத்தும் செஞ்சுச்சு. மத்த செல்ல பிராணிகள் அதை பார்க்கும் போதெல்லாம் கண்ணை உருட்டும். ஓஹோ, பூச்சாண்டி புலி வருது அப்படின்னு புத்திசாலி வயசான கிளிகள் செய்யும். ஆனா பூச்சாண்டி அதை பத்தி கவலைப்படல. சுத்தி இருக்க எல்லாருக்கும் தான் ரொம்ப பயங்கரமான விலங்குன்னு நம்ப வைக்க ஒரு முயற்சியில இருந்துச்சு. ஒரு அழகான மதிய வேளையில பூச்சாண்டி புதுசா ஒருத்தரை பார்த்துச்சு. ஒரு பெரிய நட்பான நாய் ராஜா. அது தன்னோட வாளை ஆட்டிக்கிட்டு தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பூச்சாண்டி சிரிச்சுச்சு. இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அது மெதுவா ஊருண்டு போச்சு. தன்னோட பின்பகுதியை அசைச்சுக்கிட்டு அப்புறம் பாயிஞ்சு. கருணருள் அப்படின்னு அது மெதுவா கத்துச்சு. ஆனா ராஜா அதை பார்த்துட்டு ரொம்ப குழம்பி போச்சு. நீ நல்லா இருக்கியா குட்டி பூனை அப்படின்னு தலைய சாய்ச்சு கேட்டுச்சு. ஒட்டுமொத்த கிராமம் சிரிச்சுச்சு. கோழிக சூட கலக்கலன்னு சிரிச்சுச்சு. பூச்சாண்டியோட முகம் தக்காளி மாதிரி சிவந்து போச்சு. அதுக்கு புரிஞ்சுச்சு, ஒரு புலி மாதிரி அது அவ்வளவு பயங்கரமானது இல்ல போல. ஆனா ராஜா அதுக்கு ஒரு பெரிய மெஞ்ஞான முத்தம் கொடுத்துட்டு, கவலைப்படாதே, நீதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப தைரியமான பூனை. புலியா இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ எப்பவும் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லுச்சு. அந்தலிலிருந்து பூச்சாண்டி தான் ஒரு பூனைன்னு ஏத்துக்கிச்சு, புலி இல்ல. ஆனா ஒரு ரகசியம். ஒவ்வொரு இரவும் நிலா வானத்துல உயரமா இருக்கும் போது பூச்சாண்டி சூறை மேல ஏறி நட்சத்திரங்களை பார்த்துட்டு தன்னோட ரொம்பவே வேடிக்கையான் ஆடுற புலி கஜ்ஜனையை விடும். எல்லாருக்கும் ஜாகப்படுத்த அது ஒரு பூனையா இருக்கலாம், ஆனா அதோட மனசுல அது எப்பவும் கொஞ்சம் காட்டுத்தனமா இருக்கும். அதனால ஜாகம் வச்சுக்கோங்க. நடிக்கிறதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் பரவாயில்ல, ஆனா நீங்களா இருக்குது இன்னும் நல்லது. ஒருவேளை நீங்க ராத்திரி ஒரு வேடிக்கையான புலி கர்ஜனையை கேட்டா அது பூச்சாண்டி தான் ரொம்பவே பெரிய கற்பனை உள்ள பூனைன்னு உங்களுக்கு தெரியும். கேட்டதுக்கு நன்றி நண்பர்களே. அடுத்த தடவை இன்னும் வேடிக்கையான சில பிராணி கதைகளோடு சந்திப்போம். Break time .5